முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளுக்கு இலக்கணமாக செயல்பட்டு வரக்கூடிய எம் துறை தலைவர் பேராசிரியர் மு. கருணாநிதி ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுப்பிரமணிய பாரதியார் தமிழியற் புலம், அதற்கு முன்னால் புதுவை பல்கலைக்கழகம். புதுவை பல்கலைக்கழகம் சுப்பிரமணிய பாரதியார் தமிழியற் புலத்தில் நிறுவப்பெற்றுள்ள சுப்பிரமணிய பாரதியார் இருக்கையின் மூலமாக, இருக்கையின் சார்பாக இங்கு நடைபெறுகின்ற பாரதி நினைவு விழாவிற்கு இங்கே நாம் வருகை புரிந்துள்ள கூடியுள்ள நம்முடைய புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள், இயக்குனர் அவர்கள், மேனாள் புல முதன்மையர், இந்நாள் புல முதன்மையர், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற பேராசிரியர் க. பஞ்சாங்கம் அவர்கள், இந்த நிகழ்ச்சியினுடைய ஒன்மேன் ஆர்மியாக இருந்து இதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ப. ரவிக்குமார் அவர்கள், சக பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான உற்சாகமான காலை வணக்கங்கள். வரவேற்புரை மரபு ரீதியாக மரபாகத்தான் நடக்கும். ஆனால் தமிழியற் புலத்தில் 9:30 மணிக்கெல்லாம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது. எனவே மாணவர்கள் 9:15 வந்துவிட வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளருடைய வேண்டுகோள், புலமுதன்மையருடைய வேண்டுகோள். அந்த வேண்டுகோளுக்கு செவி மடுத்து ஏறக்குறைய 9 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கையை நிரப்பியுள்ள எங்களுடைய முதுகலை மாணவர்களை முதலில் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஆய்வாளர் ஏன்னா எங்கெங்கேயோ இருந்து வருகிறார்கள், பேருந்து வருகிறதோ இல்லையோ வந்து விட்டார்கள், மகிழ்ச்சி. அதை போலவே ஆய்வாளர்கள் இங்கு பல நிகழ்வுகளில் அவர்களுடைய சிறப்பாக பணிபுரிகிறார்கள். எனவே அந்த ஆய்வாளர்களை வரவேற்பதும் மகிழ்ச்சி. அதற்கு அடுத்து பாரதி சொன்னானே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வேனா. அனைவருக்கும் நாம் பாருங்க, அங்கே தான் பாரதி நிற்கிறார். அந்த அளவில் பேராசிரியர்கள் யாரும் புறக்கணிக்காமல் இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து பேராசிரியர் பெருமக்களும் வந்திருக்கின்ற பேராசிரியர் கேசவ பழனிவேல், தீக்கு ரவிச்சந்திரன், அதற்கு அடுத்து தனலட்சுமி மேடம், இவர்களையும் சக பேராசிரியர்களுடைய ஒத்துழைப்பு இங்கு இனிதாக இருக்கிறது. எனவே அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அதற்கு அடுத்ததாக மேனாள் புல முதன்மையர் அவர்கள், சந்திரிகா மேடம், ஏறக்குறைய 3 ஆண்டுகள் இந்த தமிழியற் புலத்தை எப்படி இந்த ஒரு மேலாண்மை திறத்தை அவர்களிடம்தான் நான் கற்றுக்கொண்டேன். தமிழ்துறை தலைவராக இருக்கிறேன், எப்படி அனுசரிக்க வேண்டும், எப்படி பொறுமை காத்திட வேண்டும். நான் பேச தொடங்கினால் அந்த கருணாநிதி போலவே பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான், மாட்டிக்கொள்வேன் எப்படியாவது. எனவே அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பலமுறை எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். மேலாண்மை இப்பொழுது வருகிற பொழுது கூட எங்களுடைய இன்னார் புல முதன்மையர் அவர்கள், சுடலைமுத்து ஐயா அவர்கள் சொன்னார்கள், மேலாண்மை பேராசிரியர் கூட நேர மேலாண்மையை சந்திரிகா மேடம் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே காலையில் சொன்னார்கள். எனவே அவர்களையெல்லாம் நம்மை வழி நடத்தினார்கள். அவர்களையும் தமிழியற் புலத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அடுத்து இந்நாள் புல முதன்மையர் சுடலைமுத்து ஐயா அவர்கள், அவர் ஒரு நண்பனாக ஒரு புல முதன்மையர் என்பதே இல்லாமல் அவ்வளவு இயல்பாக பேசுவார். ஒரு உதாரணமாக சொன்னால், நேற்று ஒரு கமிட்டிக்காக நாங்கள் திருச்சி பிஷப் காலேஜுக்கு அவரும் சென்றிருந்தார், நானும் சென்றிருந்தேன். எனக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட், அவருக்குரிய டிபார்ட்மெண்ட்டு. எனக்கு ஒரு டவுட், அப்புறம் ஆனோரியம்லாம் கொடுத்தாங்க. சார் எங்களுக்கு அசோசியேட் ப்ரொஃபஸர் 3000 கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன சார் ப்ரொஃபஸர் 5000 சார்னு கேட்டேன். அங்கே வெளியில் இல்லைங்க, எங்களுக்கு 3000 தாங்க, வேணும்னா காட்டுட்டுங்களா அப்படிங்கிறாரு. அதுதான் அவர்கிட்ட. ஏன்னா நான் பக்கத்தில் தான் இருந்தோம், அது எழுத்து பார்த்து கேட்டேன். அதனால் பேராசிரியருக்கு என்று தனி இருக்கோ அப்படிலாம் கேட்டேன். அந்த அளவிற்கு சகஜமாக, அது மட்டும் இல்லை, சொல்லிட்டு சொல்கிறாரு, சார் நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன், நாளை காலையில் 9:00 வந்துடுங்க, அதான் டீல். அந்த எப்படி இருந்தாலும் அதை அறிவுறுத்துகிறார் அல்லவா. அந்த வகையில் பல நேரங்களில் எங்களுக்காக அவர் பல சூழல்களில்
நன்றாக எங்களோடு ஒரு தமிழ், நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு தமிழ் பேராசிரியராக கவிதை வாசிக்கிறார். ஒரு நிகழ்ச்சி என்றால் அந்த நிகழ்ச்சி பற்றிய அதற்கு சிரத்தை எடுத்து குறிப்பெடுத்து மாணவர்கள் குறிப்பெடுக்கிறார்களோ இல்லையோ, அதற்கு முன்பே எங்கள் புல முதன்மையர் குறிப்பெடுத்து வருகிற அந்த பேசுகிற திறனை நாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் மாணவர்கள் சார்பில் இந்நாள் புல முதன்மையர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதை போலவே இயக்குனர் அவர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. எங்கள் மாணவர்கள் அவருக்காக ஒரு ரசிகர் பட்டாளமே இங்கு உருவாகிவிட்டது. ஏனென்றால் அந்த மனப்பாட பாடலை அவர் அப்படியே அந்த ஆற்றொழுக்காக மடை திறந்த வெள்ளமாக பேசுகிறார். அந்த கல்வி முறையை எப்படி பயின்று நினைவு வைத்து சென்ற நிகழ்வில் கூட சொல்லுகிறார், கண்ணதாசன் புதுச்சேரியை பற்றி பாடியிருக்கிறார் என்று. ஆசிரியர் தின நிகழ்வில் ஆசிரியர்களை பற்றி வைரமுத்து சொன்ன கவிதைகளை நினைவுபடுத்துகிறார்கள் என்றால் அவரிடம் இருந்தும் அந்த ஆற்றலை மாணவர்கள், ஆய்வாளர்கள், எங்களை போன்ற பேராசிரியர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவருடைய உரை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இயக்குனர் அவர்களையும் தமிழியர் புலத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நம்முடைய துணைவேந்தர் அவர்கள் இப்படித்தான் சொல்ல வேண்டும், காமராஜர் எளிமையின் சின்னம் என்று சொல்லுகிறார்கள். நான் எல்லாம் அவர்களை எங்கள் மாணவர்கள் பார்த்ததில்லை. அவர் அந்த எளிமையின் சின்னமாக ஒரு ஓராண்டு நிறைவு பெறுகிறது. அவருடைய பணி பொறுப்பு ஏற்று நிறைவேறுகிறது. நினைத்து பார்ப்பேன், இந்த துறை தலைவர் இப்போ எனக்கு 8 மாதம் ஆயிடுச்சு. மாணவர்கள்ட்ட எப்படி என்ன பண்ணுறது, அடிக்கடி ஒரு கோபம் வரும், பேராசிரியர்கள்ட்டையும் கோபம் வரும், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ஒரு துறை இல்லை, எத்தனையோ துறை இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சிக்கல்கள், அது எளிமையாக ஒரு இன்சொல் முகத்தோடு அது கடந்து செல்லுகிற அந்த ஆற்றல் சிலருக்குத்தான் வாய்க்கும். அதை நம்முடைய துணைவேந்தர் அவர்களுக்கும் வாய்த்திருக்கிறது. அவர் இந்த பாரதியாருடைய நிகழ்வில் வந்து கலந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை என்பதை சொல்லிக்கொண்டு அவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அதற்கு அடுத்ததாக பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்கள் எனக்கு குடும்பத்தோடு அவர் நெருங்கிய ஒரு உறவினர். இன்னும் சொல்லப்போனால் என் குடும்பத்திற்கு நடுவர் மன்ற நீதிபதி கூட என்று அவரை நான் சொல்லுவேன். அந்த அளவிற்கு அவர் பல தீர்வுகளை எனக்கு சொல்லியிருக்கிறார், கண்டெடுத்து கொடுத்திருக்கிறார். அவருடைய திறனாய்வை இந்த தமிழகமே அறியும், இல்லை உலக நாடுகள் அனைத்துமே அறிவும். பல முறை அவர் விருதுகள் வாங்கி கொண்டே இருக்கிறார். அந்த அளவிற்கு, ஆனால் ரொம்ப அடக்கமாக மிகவும் எந்த அளவிற்கு இருக்க பொறுமையாக ஒரு நிறைகுடம் தழும்பாது என்பதற்கு ஒரு பெரிய இலக்கணம் பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்கள்தான். அவர்களும் இங்கே அவர் பாரதியாரை பற்றி இங்கு ஒரு கலந்துரையாடல் முழு நேரம் இங்கே இருக்கிறார். எனவே ஆய்வாளர்கள், மாணவர்கள் நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம் என்பதையும் சொல்லி அவரையும் தமிழியர் புலத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். அதற்கடுத்து பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஆய்வாளர்களையும் மாணவர்களையும் கொண்டு நான் முன்பே சொல்லியது போல ஒன்மேன் ஆர்மியாக அதை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்பதை எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவரையும் வருக வருக என்று வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் அவரையும் பாராட்டி மகிழ்வதில் தான் ஒரு மிக்க மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட பாரதி நிகழ்வில் நாம் கூடியிருக்கிறோம். பாரதியினுடைய வரியை எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் போட்டுக்கொள்கிறார்கள். திரை இசையில் கூட இந்த வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா, பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி என்கிற அந்த வரியை அன்று இளமை ஊஞ்சலாடுகிறது படத்தில் ஒரு திரைப்பட கவிஞர் பயன்படுத்தினார். அதே வரியை சேது படத்திலும் பயன்படுத்தினார்கள். அவர் சொல்லியது நந்தலாலா என்கிற ஒரு காயின் வேர்டு. அந்த நந்தலாலா என்பது இன்னொரு படத்தில் உனக்கென்ன மேனே நின்றாய் நீ சொல்லு நந்தலாலா. அந்த நந்தலாலா அந்த திரைப்பாடல் முழுவதும் வரும். பால் போல கல்லும் உண்டு நிறத்தாலே ரெண்டும் ஒன்று, நான் என்ன கல்லா பாலா நீ சொல்லு நந்தலாலா. இப்படி நிறைய கண்ணம்மா, இந்த சின்னஞ்சிறு கிளியே, இப்படிப்பட்ட அதனால்தான் அவரை மகாகவி என்று நாம் போற்றுகிறோம். எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறதோ வழி ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பாரதியினுடைய வரிகள் கை கொடுக்கும். அவன் பாடினான், என்று தனியும் சுதந்திர தாகம் நாங்கள் துணைவேந்தருக்கு
நாங்கள் பேராசிரியர்கள் சொல்வது இதுதான், என்று தனியும் எங்கள் சிஏஎஸ்ஸின் தாகம். நன்றி, வணக்கம். எப்பொழுதும் போல சிக்ஸராகவே தன்னுடைய வரவேற்புரையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற பாரதியார் கூற்றை அடுத்து வரப்போகிறவர் வல்லமை தாராயோ இந்த துறை பயனுற வாழ்வதற்கே என்று தாரகமாக வாழக்கூடிய பாரதி இருக்கையினுடைய தலைவர் நம்முடைய பேராசிரியர் ப. ரவிக்குமார் ஐயா அவர்களை அன்போடு நோக்க உரையாற்ற இந்த நிகழ்வில் தலைமை உரை ஆற்றவிருக்கும் துணைவேந்தர் அவர்களே, இயக்குனர் அவர்களே, புல முதன்மையர் அவர்களே, தமிழ்துறை தலைவர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, சிறப்பு விருந்தினர் க. பஞ்சாங்கம் ஐயா அவர்களே, ஆய்வாளர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஒரு 5 அல்லது 6 மணி துளிகளுக்குள் நான் சுருக்கமாக முடித்துக்கொள்வேன். துணைவேந்தர் அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருப்பதால் அந்த உரையை நான் சுருக்கமாக நிகழ்த்தி கொள்வேன் என்பதை சொல்லி 2 வார்த்தை தான் எல்லாரை பற்றியும். மனிதர்களில் சிலர் துணைவேந்தர்களாக ஆகியிருக்கிறார்கள். ஆனால் நான் இப்படி சொல்லுவேன், துணைவேந்தர்களில் ஒரு மனிதர் கிடைத்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய துணைவேந்தர் தரணிக்கரசு ஐயா அவர்களைத்தான் என்று நான் சொல்லுவேன். ஏன்னால் எல்லோரும் மனிதர்களாக மாற முடியாது, மனிதர்களாகவே இருக்க முடியாது. இதை பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக என்னால் சொல்ல முடியும், ஆனால் அதற்கு நேரம் இல்லை. அதே போல இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய இயக்குனர் அவர்கள் ஆங்கிலத்துறை பேராசிரியராக அவரை நான் கருதவில்லை. அவர் எப்பொழுதும் தமிழ்துறை பேராசிரியராகத்தான் நாங்கள் எப்பொழுதுமே கருதுகின்றோம். எந்த தலைப்பாக இருந்தாலும் அந்த அளவு தமிழ் கவிதைகளை ஒரு மழையை போல கொட்டுவதில் வல்லவர். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பிகாசோவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜா ரவிவர்மாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பல்கலைக்கழகத்தில் ஒரு ரவிவர்மாவை போல ஒரு ஓவியத்தை தீட்டுகின்ற ஒரு கலைஞர் என்றால் அவருடைய நம்முடைய கிளமெண்ட் அவர்கள் தான். அவர் இங்கு வந்திருப்பது சிறப்பு. நான் எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு வந்திருக்கின்ற எங்களுடைய மேனாள் புல முதன்மையர் சந்திரிகா அம்மையாரை பற்றி நான் 1 மணி நேரம் உரையாற்றலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த இருக்கை, பாரதி இருக்கை உருவாவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் யார் யார் என்றால், ஒருவர் மேனாள் துணைவேந்தர் குர்மித் சிங் அவர்கள், அடுத்தது நம்முடைய மேனாள் புல முதன்மையர் சந்திரிகா அம்மையார் அவர்கள். அவர் இங்கு வந்திருப்பது சிறப்பு. அவரை தமிழியர் புலத்தின் சார்பில் வரவேற்று நான் மகிழ்கின்றேன். இன்னும் ஒன்று சொல்லணும், இந்த புலத்தில் புல முதன்மையராக ஜனவரி 1ஆம் தேதி அன்று பொறுப்பேற்றார் நம்முடைய சுடலைமுத்து ஐயா அவர்கள். அவரிடமிருந்து நானும் சரி, என்னுடைய இனிய நண்பர் கருணாநிதியும் சரி, ஆய்வாளர்களும் சரி கற்றுக்கொண்டது ஏராளம். வள்ளுவருடைய மொழியில் சொல்வதாக இருந்தால், பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்று வள்ளுவன் சொன்னது அது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, அது நம்முடைய சுடலைமுத்து. பண்புனால் அவர்தான். அதுக்கு மேலே என்னால் சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அதுபோல் என்னுடைய பஞ்சாங்கம் ஐயா அவர்கள் ஏறத்தாழ 55 நூல்களை எழுதியவர். சாகித்ய அகாடமியில் ஒரு பொதுக்குழு உறுப்பினராக 5 ஆண்டுகளுக்கு பணியாற்றியவர். ஒரு செய்தியை நான் சொல்கிறேன், இங்கே வந்த உடனே சொன்னார், பாரதி இருக்கைக்கு நான் என்னுடைய பாரதி நூல்களை எல்லாம் வழங்கி விடுகிறேன் அப்படின்ற ஒரு இனிமையான செய்தியை. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனம் வேண்டும், அதை அவர் சொன்னார். இது நோக்க உரை என்பதால் கருணாநிதி பேசினாலும் அவரை பற்றி ஒரு வரி தான் நான் சொல்வேன், அது ஒரு ரொமான்டிக்காக இருக்கும். நான் என்றால் அது அவரும் நானும், அவர் என்றால் அது நானும் அவரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு அது குடும்பம் மாதிரி. அது நாங்கள் 2 பேரும் சண்டையும் உண்டு, சச்சரவுகளும் உண்டு, அதே போல் ஹனிமூன்களும் உண்டு. அது விடுங்க. இந்த இருக்கையை பற்றி ஒன்று சொல்லணும். அது இயக்குனர் அவர்களுக்கு தெரியும், அதே போல் துணைவேந்தர் அவர்களுக்கும் தெரியும். மாணவர்களுக்காக சொல்கிறேன்,
ஒரு இருக்கை பல்கலைக்கழகத்தில் எல்லா பல்கலைக்கழகத்திலும் மிக முக்கியமான இருக்கைகளை உருவாக்குவது இல்லை. ஆனால் பாரதி இருக்கை உருவாக்கிய பிறகு நாங்கள் யூஜிசியிலேருந்து ஒரு கூட்டம் வைத்தார்கள். அதுக்கு மேனாள் துணைவேந்தர் குர்மீத் சிங் அவர்கள் என்னை அழைத்தார். அங்கே இருக்கிறவங்க யூஜிசி சேர்மன் ஒவ்வொருத்தரையாக கேள்வி கேட்டுக்கிட்டே வராங்க எல்லா பல்கலைக்கழகத்திலையும். இது வரைக்கும் இந்த இருக்கையில் என்ன செய்திருக்கிறீங்க அப்படின்னு. அது தொடங்கப்பட்ட சில நாட்களுக்குள் ஏற்படுத்தப்பட்ட கூட்டம் என்பதால் எங்களை அவங்க கேட்கல. அப்போ நான் புரிந்து கொண்டேன் என்ன செய்யணும்னு. பல பல்கலைக்கழகத்தில் இருப்பவர்கள்லாம் ரொம்ப திணறினாங்க. ஆனால் இந்த இருக்கையின் மூலமாக மொத்தம் 4 கருத்தரங்குகளை நடத்தி இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நாளில் அந்த கருத்தரங்க கட்டுரைகளை தொகுத்து வெளியிடுவது இது ஒரு வேளை. இதை தவிர பாரதியுடைய படைப்புகளை நாங்கள் இப்போ முதல் முறையாக சந்திரிகையின் கதையையும் ஞான ரதத்தையும் மலையாள மொழியில் மொழிபெயர்த்து அதை நூலாக வெளியிடுகின்ற அரும்பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். இது வேற பல்கலைக்கழகத்தில் வேறு இருக்கையில் ஒரே நாளில் 4 நூல்கள் வெளியிடப்பட்டதா அப்படின்றது தெரியாது. ஆனால் பாரதி இருக்கையின் கீழ் பாரதியுடைய படைப்புகளை மலையாள மொழிக்கு கொண்டு செல்வதுடன் நிற்காமல் நாங்கள் ஒவ்வொரு மொழியிலையும், ஏன்னா அது மேனாள் துணைவேந்தர் குர்மீத் சிங் ஐயா அவர்களுடைய பெரிய கனவு. அதை கொடுக்கும்போது இதை தான் அவர் சொன்னார், மிக பர்சனலாக சொன்னார். இதை நான் உங்களை நம்பி நான் கொடுக்குறேன், எல்லா மொழிகள்லையும் பாரதியை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான தொடக்கம் தான் இது. இன்னும் ஒரு நிமிடத்தில் நான் முடித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இது பாரதி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபஞ்ச கவிஞன், உலக கவிஞன் மட்டும் இல்லை, பிரபஞ்ச கவிஞன். ஆங்கிலத்துறை பேராசிரியர் கிளமண்ட் ஐயா மட்டும்தான் எனக்கு சொல்லணும், திருத்தணும். பைரனை விட, ஷெல்லியை விட, கீட்ஸை விட ஒரு படி நான் மேலாக பாரதியை கருதுவதற்கு காரணம் ஒரு 4 வரி தான். என்ன 4 வரி அப்படின்னா, விநாயகர் நான்மணி மாலையில் எழுதுறாரு, பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன், மண் மீது உள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புல் பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் விளங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும். நண்பர்களே, ஒருவர் இதுதான் நான் சொல்ல நினைக்கிறது. மற்றவங்களாம் கவிஞர்கள். பாரதி ஏன் மகா கவிஞன் என்றால், அவன்தான் மானுட குலத்திற்காக மட்டும் பாடாமல் புல் பூண்டு பறவை விலங்கு மரம் எல்லா உயிரினங்களுக்காகவும் பாடிய மிக பெரும் கவிஞன். அந்த உலக மகா கவிக்கு இங்கு துணைவேந்தர் வந்து அவருக்கு மாலை அணிவித்து அவருடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இருப்பது பெரும் சிறப்பு. அவருக்கும் வந்திருக்கின்ற அத்தனை சான்றோர்களுக்கும் நான் நிறைய பேசலாம். கடைசி வரைக்கும் நான் மறக்க முடியாத ஆள் யார் அப்படின்னா, இந்த தமிழ் துறையில் துணைவேந்தர் வந்ததனால சொல்கிறேன். அது மேனாள் மாணவர்கள் சந்திப்புலேயும் சரி, வஉசியுடைய பிறந்த நாள் விழாவை தமிழகத்தில் மாணவர்களை கொண்டு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் அதை கொண்டாடியது அப்படின்னா அது நம்முடைய பல்கலைக்கழகம் தான், அது நம்முடைய தமிழியர் குலம் தான். மாணவர்களை கொண்டுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மாணவர்கள் அத்தனை பேருமே கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார்கள். முந்தா நாள் கூட ஒரு கூட்டம் அதற்கும் கட்டுரை எழுதினாங்க. அந்த கட்டுரைகள் எல்லாம் பாரதியுடைய பிறந்த நாள் அன்று தொகுத்து வெளியிடப்படும். எங்கள் மாணவர்கள் பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கி சுஷீலுடைய நூலும் வெளியிடப்பட இருக்கிறது. முக்கியமாக ஐயாவுக்கு சொல்லணும், யூஜிசி கேர்லிஸ்டில் சார் எங்கள் மாணவர்கள் இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய அர்த்தம் குட் அப்படின்றாரு. அதனால் மாணவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, குறிப்பாக ஐயனார் எல்லா கூட்டங்களுக்கும் வந்திருக்கின்ற சீனு தமிழ்மணி போன்றவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது.
தொடர்ந்து நம்முடைய மாண்பமை துணைவேந்தர் அவர்களை தலைமையுரை ஆற்றுவதற்கு அறிமுகப்படுத்துவதற்கு பாரதியாரின் வரிகளை கைக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்ற 4 வரிகளுக்கு இலக்கணமாக மனதில் உறுதியோடு, வாக்கில் இனிமையோடு, நினைவு நல்லதோடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் நம்முடைய மாண்பமை துணைவேந்தர் பேராசிரியர் க. தரணிக்கரசு ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். சுப்பிரமணிய பாரதியார் தமிழியர் புலம், புதுவை பல்கலைக்கழகம், சுப்பிரமணிய பாரதியார் இருக்கை, இவர்கள் இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து சுப்பிரமணிய பாரதியார் 103ஆம் ஆண்டு நினைவு நாள் மற்றும் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த விழாவில் முனைவர் ப. ரவிக்குமார் ஏற்கனவே கூறியது போல் சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி, அதன் இருக்கை பல நல்ல செயல்களை செய்து கொண்டிருப்பதை பற்றி அறிந்து மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தமிழியர் புலம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தமிழியர் புலம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி முக்கியமானது. அது இல்லாமல் மிகவும் பழமை வாய்ந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா நம்மளுடைய CUTN கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய தமிழியர் புலம் வந்து மிகவும் பழமை வாய்ந்தது. அதனால் நம்மக்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. எல்லாருமே வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்க, ஸோ வி ஆர் ஆல் ரோல் மாடல் ஃபார் அதர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். ஸோ எங்கிட்ட எந்த ஒரு ஆசிரியர் என்னை மீட் பண்ண வந்தாலும் நான் இதை தான் சொல்லுவேன், வி ஆர் ஆல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. அவர் ரேட்டிங்ஸ் வந்து எப்பவுமே ஹையாக இருக்கணும். நம்ம யார் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எப்பவுமே டாப்பில் இருக்கணும். அதுதான் நான் வந்து நம்ம ரவிக்குமார் கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் UGC கேர் லிஸ்ட்லாம் கூட நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம வி ஹவ் டு ஆல்வேஸ் எய்ம் டாப். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கட்டி நான் அதை தான் நான் எதிர்பார்ப்பேன். நம்மளாம் வந்து யாரு கூட கம்பேர் பண்ணக்கூடாது. தமிழ் மொழியை யார் கூட கம்பேர் பண்ண முடியுமா? எந்த மொழி கூட அதை கம்பேர் பண்ண முடியுமா? கிடையாது. அதே போல் தான் நீ எந்த மொழி கூட நீங்கள் தமிழ் கம்பேர் பண்ணாலும் நம்மளது டாப்பில் தான் இருக்கும். நீங்கள் ஏன்னா பழமை வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது, நிறைய லாங்குவேஜ் அப்படியே இருக்கும். நம்ம தமிழ் மொழி அப்படி கிடையாது. நிறைய மொழிகளுக்கு தாய்மொழியாக இருக்கும் நம்ம தமிழ் மொழி. நீங்கள் கொரியன் மொழியில் எடுத்தால் கூட அங்கே அப்பா அம்மா நம்மளதுலேருந்து போனது அப்படின்றாங்க. ஸோ அந்தளவுக்கு உயர்ந்த மொழி என்னும் பொழுது அதை சிறப்பு வாய்ந்த மொழியாக மாற்றுறது யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ மொழி பெரியது, ஆனால் அதை நம்ம வளர்க்குற ஆளுங்களும் பெரியதாக இருந்தால் தான் வந்து அந்த மொழி இன்னும் சிறப்பாக அமையும். ஸோ நம்மளுடைய மொழி 3000 4000 ஆண்டுக்கு 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம வளர்க்குறோமா அப்படின்றதில் தான் வந்து நம்ம மிகவும் முக்கியம் வாய்ந்தது. அந்த காரணத்தினால்தான் நான் தமிழ் சுப்பிரமணியம் பாரதியார் தமிழியர் புலத்திலேருந்து நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். எப்பவுமே இன்னும் அதிகமாக பண்ணுங்க. ஸோ அப்படியே நம்மளது வந்து எல்லாத்திலும் நம்மளது டாப்பாக இருக்கணும், அது மாதிரி எதிர்பார்ப்பேன். அந்த விதத்தில் சுப்பிரமணியம் பாரதியார் இருக்கை நல்ல நிகழ்ச்சிகளை எடுத்து வைப்பதில் மிகவும் நான் பெருமைப்படுகிறேன். ஸோ சுப்பிரமணிய பாரதியார் 103ஆம் ஆண்டு நினைவு நாள் அப்படின்னும் பொழுது, ஸோ கண்டிப்பாக சுப்பிரமணிய பாரதியார் பற்றி ஏதாவது பேசணும். டைம் இல்லைனா கூட கண்டிப்பாக பேசி தான் ஆகணும், இல்லைங்களா?
எனக்கு பாரதியார் கிட்ட ரொம்ப எல்லாம் நிறைய பேர் நிறைய விதமாக நம்ம வந்து பாரதியாரை பார்க்கலாம். அவர் வாழ்ந்த காலம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப குறுகிய காலம் இல்லைங்களா? சம் 39 39 வயசுக்குள்ளே அவர் எழுதின அந்த அந்த கவிதைகளாகட்டும், புது கவிதைகளாகட்டும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் 39 வயசு ஆளுக்கிட்ட நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நினச்சி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் கூட இருந்தால் மாதிரி சரி, பப்ளிக்கில் இருந்தால் கூட சரி, 39 வயசு ஆளுங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானம் வராது. அந்த ஒரு சிறப்பு வாய்ந்த குணம் தான் எனக்கு பாரதியார் கிட்ட ரொம்ப பிடிக்கும். 39 வயசு ஆள் நீங்கள் கூட எடுத்துங்க. இப்போது ஈவன் 39 வயசு பாரதியார் இருக்கும்பொழுதுன்னும் பொழுது அதுக்குள்ளே தான் அவர் கவிதை எழுதியிருப்பார். இப்போ எனக்கு அந்த அளவுக்கு மன முதிர்ச்சி இருக்குதுன்னா கிடையாது. நீங்கள் மற்றவங்களையும் கூட கேட்டு பாருங்கள். அவருடைய பாரதியாரின் ஞான பாடல்கள், அந்த பாடல்கள் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். இவர் நம்ம துறை தலைவர் பேசினார், அதுக்கு உண்டான பதில் கூட அவர் சொல்லிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம பாரதியார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அது சிஎஸ் ஆனாலும் சரி, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த தைரியம் வந்து தமிழுக்கே உள்ளது. இந்த தைரியம் வந்து நீங்கள் 39 வயசில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கு இருக்காது. 39 வயசில் எல்லாம் பயந்தவங்களாக தான் இருப்போம். ஃபேமிலி என்னாவும் தெரியல, நம்ம குழந்தைங்க என்னாவும் தெரியல, நம்ம ஃப்யூச்சர் என்னாவும் தெரியல. நீங்களே கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளது என்ன ஆகும்னு தெரியல, நம்ம ஜாப் கிடைக்குமா இல்லையா, இந்த அச்சத்தோடு தான் எல்லா மனிதர்களும் நம்ம மீட் பண்ணுற, இன்க்ளூடிங் மீ, என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு தான் இருப்போம் நம்ம எல்லாரும். ஆனால் சொல்கிறார் பாருங்கள், இந்த 39 வயசில் இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது அவருக்கு சொல்லுங்கள். இதுதான் அவருடைய ஞானம். அந்த ஞானம் தமிழில் வந்து ரொம்பவே இருக்கும். அந்த தமிழை எடுத்து சொல்கிறார் நமக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாரதியார். இது பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும், அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நம்மள மாதிரி கம்ஃபர்டபுள் லைஃப் வாழலை. பட் ஸ்டில் அவர் வந்து ஐ டோன்ட் ஹேவ் ஃபியர் இன் மை லைஃப். இது எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லார் மனதுக்கும் வராது இது. அவர் வந்து மற்ற கவிஞர்கள் போல் வந்து எழுதுறது வேறு, வாழ்க்கை வேறெல்லாம் கிடையாது. அவர் ஃபீல் பண்ணத்தான் எழுதினார், அதேமாதிரி வாழ்ந்தார். இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய. இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும், நம்ம ஒரு சின்ன மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போனால் எவ்வளோ நாள் வருத்தப்படுறோம். வாழ்நாள் ஃபுல்லாக சொல்லி காமிச்சிருப்போம், நான் அங்கே வச்சுருந்தேன், அது மறந்து போச்சு, அது நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் அது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவர் எல்லாம் பாருங்கள், அந்த விஸ்டம் 39 வயசுக்குள்ளே தான் கண்டிப்பாக எழுதியிருப்பார். அந்த விஸ்டம் வந்து என்ன போனாலும் எனக்கு ஐ டோன்ட் கேர். இதுதான் வந்து ஆக்சுவலாக ஞானம். இந்த ஞான வாழ்க்கைன்றது நீங்கள் இந்த மொழி சார்ந்த வாழ்க்கை என்னும்பொழுது அது ஸ்பிரிச்சுவல் லைஃப். அடுத்து மொழி சார்ந்த வாழ்க்கை இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய கவிதைகள் அவருடைய இதுவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதியிருப்பார். அந்த ஒரு முக்கியமான பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து எழுதுகிறார் பாருங்கள், இன்னொரு இதில் வந்து ஐய பேரிகையில் எழுதுகிறார். என்னங்க ஜெயப்பேரிகை, சாரி, இங்கே ஐய பேரிகைன்னு போட்டிருக்காங்க இதுவில். மேபி நீங்கள் இதுவில் ஓகே ஓகே அதில் எழுதுகிறாரு. இதில் விக்கிபீடியாவில் தப்பாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். இது நான் எங்களை என்ன பெருசாக இருக்குது நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வரும்பொழுது நம்ம பக்கத்து வீட்டு ஆளே நம்ம ஏன்டா இந்த ஆள் முகத்தில் நம்ம முழிச்சுன்னு வரோம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? இன்றைக்கி இவன் முகத்தெல்லாம் முழிக்கணுமா அப்படின்னு நினைப்போம்.
மனிதரிலே எவ்வளோ வேறுபாடு நீங்கள் பாருங்கள். ஜாதி, மதம், ரேஸ், ஏஷியன் இப்படின்னு எல்லாம் நம்ம வகுத்து வச்சுருக்கிறோம். ஒருத்தரை பிடிக்காத போகிறதுக்கு எவ்வளோ காரணங்கள் நமக்குள்ள இல்லைங்களா? ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இதையெல்லாம் மீறி காக்கை குருவி கூட நம்ம ஜாதி தான் நினைக்கிறார் அவர். எவ்வளோ அதுக்கு உங்களுக்கு அந்த ஞானம் வேணும் பாருங்கள். அது நீங்கள் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால தான் சொல்லுவாங்க, தமிழில் நீங்கள் என்லைட்டன் ஆன பிறகு தான் எழுதணுன்னுவாங்க. என்லைட்டன் ஆகாமல் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களும் என்லைட்டன்மெண்ட் இல்லாத தான் இருக்கும். கரெக்டுங்களா? இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கிரீக் ஃபிலாசபியில் பிளாட்டோ சொல்லுவார், எல்லா சோல்ஸ் ஒரு வலை மாதிரி எல்லாரும் லிங்க்டு அப்படின்வார். எல்லா ஜீவராசிகளும் கடலினுடைய குழந்தைகள் அப்படின்னு ஒரு என்லைட்டன்ட், அவரும் என்லைட்டன் கிரீக் ஃபிலாசபியினுடைய மெயின் ஆள் அவர். உங்களுக்கு தெரியும் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இது பிளாட்டோனிக் லவ் அப்படின்வாங்க. இதில் நீங்கள் படிச்சிங்கன்னா அதை தான் இங்கே சொல்கிறார் இன்டைரக்டாக அவர். காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி. அதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஸோ இந்த ஒரு 39 வயசில் அது வருது அப்படின்னா அதுதான் பெரிய விஷயம். நம்ம குடும்பத்தில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். மாமியார் மருமகள், சிஸ்டர்ஸ் சண்டை, பிரதர்ஸ் சண்டை, இந்த சண்டை எல்லாம் இருக்கும். ஸோ 39 வயசுல இதுதான் பண்ணியிருப்பாங்க எல்லா குடும்பத்துலேயும் இல்லைங்களா? ஆனால் இவர் அந்த வயசுக்குள்ளே இந்த அளவுக்கு அவர் ஞானம் பெற்றிருக்காருன்னா அந்த மாதிரி கவிஞனுக்கு 103 வயசு இல்லை, இன்னும் 1003 வயசுனாலும் கண்டிப்பாக நம்ம தமிழிலிருந்து தமிழ் இருக்கும் வரை அவர் நீங்கள் பிரிக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ என்லைட்டன்மெண்ட் யாருக்கும் அது கிடைக்காது. அது தமிழில் அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் அப்படின்றதுனால. ஸோ எல்லா கவிதைகள்லையும் படைப்புகள்லையும் இது அவர் வெளிப்படும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நேரமின்மை காரணமாக ஸோ ஐ வாண்ட் டு லீவ் திஸ் and I thank Dr. Ravi Kumar for arranging this. I thank each and everyone who has come here, especially Professor Clement, இயக்குனர் புதுவை பல்கலைக்கழகம், பேராசிரியர் சுடலைமுத்து, பேராசிரியர் பஞ்சாங்கம், பேராசிரியர் சந்திரிகா, பேராசிரியர் கருணாநிதி அண்ட் முனைவர் ரவிக்குமார், எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறு உரை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். காலம் பொன் போன்றது என்பதை விட காலம் உயிர் போன்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பொன்னான காலத்தையும் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கே வர இருப்பவர் நம்முடைய மனதிலெல்லாம் மிக உயர்ந்து நிற்கக்கூடியவர், ஓவியமாக இருக்கக்கூடியவர், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதி சொல்லியிருக்கிறார், நாமும் சொல்லியிருக்கிறோம். அதை தன்னுடைய நெஞ்சில் நிலைநிறுத்தி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய கிளமெண்ட் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். சபையில் உள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பொதுவாக இப்போ ஆரம்பிக்கும் போது நான் மதிப்பிற்குரிய துணைவேந்தர் ஐயான்னு தான் ஆரம்பிக்கணும். அதை இங்கிலீஷில் ஈஸியாக வைஸ் சான்சலர்னு சொல்லிடலாம். ஆனால் தமிழில் துணைவேந்தர் ஐயான்னு இப்போ நான் சொல்லும் போது எனக்கு ஏதோ ஒரு சின்ன நெருடல் வருது. ஏன்னு சொன்னால் அவர் தரணிக்கே அரசர். அவரை போய் வேந்தர்னாலும் பரவாயில்ல, துணை வேந்தர்னா அவரை ரொம்ப குறைக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த போகிறதே இல்லை. இப்போ அன்பு சகோதரி சொன்னாங்க, யாம் அறிந்த புலவர்களே. ஆக்சுவலாக அதுலேருந்து தான் நான் ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னாரு. ஆனால் அந்த பாட்டு படிக்கும் போதெல்லாம் நான் என்ன நினைப்பேன்னா, பாரதியார் இந்த பாட்டை எழுதாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னு சொன்னால் கம்பர் போய் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாரதி வந்தார். இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மற்றொரு பாரதியோ அல்லது பாரதியை போல் ஒருத்தர் தோன்ற போகிறாங்களோன்னு நினைக்கும் போது நமக்கு பயமாகுது. இவர் இந்த பாட்டை எழுதாமல் விட்டுருந்தாங்கன்னா, இன்னும் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் பாரதியை போல் ஒரு பெரும் புலவர் வந்திருந்தாருன்னா
அவர் இதோடு நிறுத்தியிருக்க மாட்டார். யாம் அறிந்த புலவர்களே கம்பனை போல் போய் பாரதியை போல் சேர்த்திருப்பார். அது தவறி போச்சேன்ற என் மனசில் எப்போதும் அது இருக்கும். ஏன்னா இந்த வரிசையில் அவரையும் சேர்க்கணும். நிச்சயமாக இந்த பாட்டு அவர் எழுதாமல் இருந்தால் பிற்கால புலவர்கள் அதை கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்கன்றது தான் உண்மை. பாரதியை எனக்கு ரொம்ப அதிகமாக கவர்ந்தது என்ன பார்த்தீங்கன்னா அவருடைய சட்டையர். அதாவது நயாண்டி தாக்குதல்னு சொல்லுவாங்க. அப்படி நயாண்டி தாக்குதல் பல வகையாக இருக்கும். சிலது நம்ம கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோ மைல்டாக இருக்கும். ஆனால் அதுவும் தாக்குதல் தான். கண்ணதாசன் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவார். அதாவது ஒரு 100 தம்பிரானுங்களை வச்சு ஒரு பெரிய மடாதிபதி ஒரு விழா நடத்துகிறார். ஆனால் அதில் 99 தம்பிரான்கள் கரெக்டாக டைமுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க, ஒருத்தரை தவிர. அந்த ஒருத்தர் கடைமடைன்ற ஊரை சேர்ந்தவர். அதனால் இவர் பார்த்து ரொம்ப நேரம் காத்திருந்து இவருக்கு கோவம் வருது. என்னடா வராமுட்டார், இப்போ என்ன பண்ணுறது, விழா ஆரம்பிக்க முடியலையேன்னு. கடைசியில் அந்த தம்பிரானை வந்து சேர்றாரு. அப்போ அவரை கரெக்ட் பண்ணணும், அவர் செஞ்ச தப்பு என்னன்றதை சொல்லணும். அதே சமயத்தில் ஒரு தம்பிரான் அந்தஸ்தில் இருக்கிறவரை டக்குன்னு எதுவும் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப மரியாதையோடு வாங்க கடைமடைகிறேன்னு சொன்னாராம். அதுக்கு 2 அர்த்தம். ஒன்று கடைமடைன்ற ஊரை சேர்ந்தவர், இன்னொருத்தர் கடைசியாக வந்த மடையன். அவர் உடனே இடுப்பில் துண்டு கட்டி வணக்கம் மடத்தலைவரேன்னாராம். இது திருத்தம்னு சொல்கிறது. அதே போல் ஒரு புலவனுக்கு அவனுடைய மனைவி ஒரு வடை சுட்டு கொடுக்குறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது. ஆனால் இந்த புலவர் இப்போது குடும்பத்தை சரியாக செம்மையாக காக்க முடியாத நிலையில் இருக்கிறாரு, ரொம்ப ஏழை ஆகிட்டார். அதனால் மரியாதையும் அவ்வளவுக்கு தானே இருக்கும். அந்த வடையே அவருக்கு கையில் கொடுக்குறாங்க. அந்த வடை ஒன்றும் ரொம்ப நாளைக்கு முன்னதாக சுடப்பட்டதில்லை, சுமார் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்கும். அது அவர் எடுக்கிறாரு, புடுறாரு, மறுபடியும் மூடுறாரு, தன்னுடைய மனைவிக்கே கொடுத்துட்றாரு. அப்போ மனைவி கேட்டாலாம், என்னங்க வடை ஊசி இருக்குதான்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், ஊசி மட்டும் இல்லை நூலும் இருக்குது, தையலுக்கு உதவுமேன்னு கொடுத்தேன். தையல்னா பெண், உனக்கு உதவுமேன்னு கொடுத்தேன் சொன்னார். இதுவும் ஒரு வகையான சட்டையர்ன்ற மாதிரி பார்க்குறோம். ஆனால் பாரதியாருடைய சட்டையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆங்கிலத்தில் நிறைய சட்டையர் படிச்சிருக்கிறேன். பாரதியாரோட சட்டையெல்லாம் நேராகவே சொல்லுவார். அதாவது தமிழ் மக்களை அவர் குறைச்சி எடை போடுறாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறனும் இன்றி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வஞ்சகம் சொல்வாரடி கிளையே வாய் சொல்லில் வீரரடி, உப்பு என்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பி திரிவாரடி கிளையே செய்வதறியாரடி. இப்படி சொன்னவர் தான். ஆனால் அதே மக்கள் மேலே அவர் ஏராளமான அன்பு வச்சுருந்தார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1919 டாகூர் மதுரைக்கு வந்தார். அப்படி மதுரைக்கு வரும்போது எல்லாரும் அவரை பற்றி பெருமையை பேசுகிறாங்க. அவர் நோபல் லாரியட், லிட்ரேச்சருக்காக பரிசு வாங்கிட்டாருன்னு. இப்போ பாரதியாருக்கு பயங்கர கோபம். அப்போ சொன்னாராம், தாகூருக்கு ஒன்று சொல்லுவோம், விக்டோரியா ஹாலில் ஒரு கூட்டம் கூட்டுவோம், அங்கே டாகூர் அவருடைய கவிதையை படிக்கட்டும், நானும் என்னுடைய கவிதையை படிக்கிறேன், யாருக்கு அதிக அப்ளாஸ் வருதுன்றதை நம்ம அங்கே பார்த்துடலாம். அது சொல்லிட்டு என்ன சொல்லிக்கிறார் பாருங்க, நமது பாட்டே நயம் என்று சபையோர் மெச்சுவர். நமது பாட்டே நயம் என்று சபையோர் மெச்சுவர்னு சொன்னார்னா அவர் எந்த அளவுக்கு தமிழ் மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கணும் பாருங்கள். அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த நோபல் பரிசை இங்கே எனக்கு கொடுத்துட்டு அவர் போகட்டும் என்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறார். அப்போது அவருடைய பாரதிய சீடரத்தை சொன்னாராம், அவர் வங்காள கவி, நீங்கள் தமிழ் கவி, எப்படி உங்களுக்கு அந்த நோபல் பரிசை கொடுக்க முடியும்? நேற்று வந்த வங்காளத்தானுக்கு நோபல் பரிசு கொடுக்குறீங்க, ஆனால் காலகாலமாக தொன்று இருந்த வந்த தமிழுக்கு எதுக்காக பரிசு கொடுக்கக்கூடாது நோபல் பரிசு? அப்போ அவருடைய கவிதை மேலே அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லை, பிற்காலத்தில் அவருடைய கவிதை போற்றப்படும் என்ற ஒரு திடமான மனசுக்குள்ளே அவருக்கு ஒரு தாக்கம் இருந்திருக்குது. அதே மாதிரி பி. சுசிலாமையாரை பற்றி உங்களுக்கு தெரியும், எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. எனக்கு இன்னொரு அம்மா மதர்ன்னு நான் அவங்கள சொல்லுவேன். அந்த அளவுக்கு நெருக்கமானவங்க. ஏன்னா சின்ன வயசில் கிராம்ஃபோன் ரெக்கார்டை போட்டு அந்த அம்மா பாட்டியே கேட்டுட்டு சுற்றி ஆட்டம் போடுவேன்.
அது மட்டும் இல்லை, 5 வயசுலேயே அந்த அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். யாருமே பாடுறவங்கள பார்க்கணும், பாட்டை கேட்கணுன்னு தான் நினைப்பாங்களே தவிர பாடினவங்கள பார்க்கணுன்னு எந்த குழந்தையும் நினைக்காது. எனக்கு என்னமோ தோணுச்சு அவங்கள பார்க்கணுன்னு. அப்போ அம்மா இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்பா வரும்போது சொல்கிறாங்க, பையன் சுசீலாவை பார்க்கணுமான்னு. நான் சுசீலாவை பார்த்தா போகுது, பையனுடைய கிளாஸ்மேட்டா எனக்கு இல்லை பின்னணி பாடகி பி சுசீலா. என்னது பின்னணி பாடகி பி சுசீலா? அவங்க எந்த ஒரு உச்சத்தில் இருக்கிறாங்க, இந்த பையனை கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட எப்படி காட்ட முடியும்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக எப்படியும் பி சுசீலா அம்மையார் மறுபடியும் பாண்டிச்சேரிக்கு வருவாங்க. அப்படி வரும்போது நீ தான் அவங்களுடைய முதல் விசிறின்னு ஒன்று அறிமுகப்படுத்துகிறேன். நான் அப்பா வாக்கு கொடுத்தேன். எனக்கு 2014 அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவங்களுடைய படத்தை கொண்டு போய் போட்டு கொடுத்தேன். அதோட முடிஞ்சிடும்னு நினச்சேன், முடியல. மறுபடியும் அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. அந்த நட்புடைய ஆழத்தை பாருங்கள். வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டில் ஒரு நாள் தங்கியிருந்தாங்க. எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கோன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. அவங்ககிட்ட காட்டினம்மா, இதான் இந்த இடத்துல தான் கிராமஃபோன் போட்டு 4 வயசில் உங்கள் பாட்டை கேட்டு சுற்றி சுற்றி வந்து உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி எங்கள் முன்னாடியே உட்காந்துக்கிறீங்க இதே வீட்டில் சொன்னேன். 4 வயசில் எனக்கு ஒரு ரசிகன் இது வரைக்கும் இருந்ததே இல்லைப்பா. இப்பயும் என்னை அறிமுகப்படுத்துறதுனா மற்றவங்ககிட்ட அப்படி தான் சொல்லுவாங்க, இவன் 4 வயசு ரசிகன் எனக்கு. என்ன ஒரு நாள் கேட்டாங்க, என்னுடைய பாட்டில் உனக்கு என்னப்பா, எந்த பாட்டு உனக்கு அதிகமாக பிடிக்கும்? கண்ணை மூடிக்கிட்டு சொன்ன பாட்டு இல்லைம்மா, ஒரே ஒரு ஹம்மிங். அந்த ஹம்மிங் தான் நான் முதல்ல நினைக்கிறது, அது அடிக்கடி போட்டு கேட்குறது எல்லாமே. என்னப்பா இது ஹம்மிங்கா? எந்த பாட்டில் எந்த ஹம்மிங்குன்னு கேட்டாங்க. அது நான் சொன்னேன், காற்று விலையிடை கண்ணம்மா என்ற பாரதி பாட்டு வரும். அதில் வந்து அம்மது ஊற்றனை உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு. அதில் ஒரு இடத்துல எண்டன் வாயினிலே அமுது உறுதி கண்ணம்மா என்ற பேர் சொல்லும் போதிலே சொல்லிட்டு பிபி சீனிவாஸ் கண்ணம்மா கூப்பிடுவார். அதுக்கு பண்ணுவாங்க, மறுபடி கண்ணம்மான்னுவார், திருப்பி அந்த சொல்கிற அந்த ஒரே ஒரு ஹம்மிங்க்கு 1000 பொருள் இருக்குது. ஏன்னு சொன்னால், ஒரு தமிழ் பெண்ணை ஒரு காதலன் கூப்பிட்றான்னா கேட்டுட்டு சும்மா திரும்பி போகக்கூடாது, அது நியாயம் இல்லை. அதே சமயத்தில் ஏன் கூப்பிட்றேன்னு கேட்கக்கூடாது, தேவையில்லையே எதுக்காக கூப்பிட்றேன்னு கேட்கக்கூடாது. அதனால் அதான் சொல்லலாம் இல்லைங்களா? அது எவ்வளோ அழகாக சொன்னாங்க. எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போனேன். சொன்னாங்க, எப்பா விட்டுருப்பா என்ன, நான் பாடும்போதெல்லாம் நினச்சே பார்க்கல, இதில் இவ்வளோ இருக்குதா என்று கேட்டாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவ்வளோ உண்மையிலேயே தமிழ் மேலே பக்தி வச்சு, தமிழ் மக்கள் மேலே அன்பு வச்ச பாரதிக்கு கடைசியில் நம்ம செஞ்சதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் அவர் படையை தூக்கிட்டு போகும்போது கூட போனவங்க மொத்தம் 22 பேர் தான். அதனால தான் வைரமுத்து பாரதியை பற்றி அந்த கவிதையில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, மகாகவி மரியாதை பார்த்தாயா, உன் உடம்பில் மொய்த்த ஈக்கள் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லையே. அந்த அளவுக்கு மோசமான ஒரு இது தானே திருப்பி உனக்கு கிடைச்சிருக்குது. என்ன நம்ம அவருக்கு செஞ்சிட்டோம் இது வரைக்கும் என்ற ஒரு கருத்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம ஓரளவுக்கு ஒரு சின்ன எஃபர்ட் எடுத்து, இன்னும் சார் நிறையா சொன்னாங்க, அதுபோல் இதெல்லாம் செய்கிறதுக்கு நாங்கள் காத்துக்கிறோம். இதுதான் உங்களுடைய கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பொற்காலம். அது நாங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அதை நீங்கள் நிறைவேற்ற முடியும். எவ்வளோ சீக்கிரம் செய்கிறீங்களோ அவ்வளோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது. நம்ம ரவிக்குமார் சார், அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நம்ம தமிழ் துறையினுடைய எம்ஜிஆர் என்னை ரொம்ப உசுப்பி விட்டு இந்த நிலையில் நிறுத்தினவர். எனக்கு ஒரு ஃபேன் கிளப் ஆரம்பித்து கொடுத்தவரும் இவர் தான். எல்லாமே பின்னாடி இருந்து செஞ்சுட்டு, அவர் என்ன உண்மையான விமர்சனம் என்னை பற்றினு எனக்கு இன்னும் தெரியல. ஆனால் எல்லாம் பெருமையாக தான் சொல்லுங்கிறார். இது வரைக்கும் என்னுடைய லிமிட்டேஷன் என்ன, நான் இங்கே வந்து என்னென்ன பண்ணுறேன்றது அவர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக கேட்குறோன்னு நினைக்கிறேன். அதில் சொன்னார், என்ன மென்ஷன் பண்ணார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால், காக்கை குருவி கூட ஒரு பாட்டு எடுத்து பாடினது யாரும் கிடையாது. அது இங்கிலீஷ்லேயும் சரி, மற்ற ஒரு இதுலேயும் சரி. அதுக்கெல்லாம் கூட, அதாவது அவருடைய ஒரு பாடல் வரிகள் மனிதனையும் கடந்து விலங்கினத்தையும் பறவையினத்தையும் போய் சேருது. இது போல் பார்த்துக்கிறீங்களான்றது போல் என்ன சேலஞ்ச் பண்ணார். உண்மையிலேயே இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அது போல் கவிதைகள் இருக்க தான் செய்யுது. இப்போ கீட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய நைட்டிங்கேல், ஓட்டு நைட்டிங்கேல்னால் நமக்கு ஞாபகம் வருது கீட்ஸ் தான். அதே போல் ஸ்கைலார்க்குன்ற பறவை, ஸ்கைலார்க்குன்னு பறவையை உடனே ஞாபகப்படுத்துறது ஷெல்லி. அப்படி இப்போ
பூனைக்கு கூட கவிதை எழுதுகிறாரு ஒரு பெரிய ஒரு புலவர். அப்படி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கவிதை இருக்குது. ஆனால் இவர் யாருன்றதை நம்ம பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தோற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் மாதிரி. அதாவது ஒரு கம்பர் சொல்லுவார், ராமரை பார்க்குறவங்க ராமரை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தருக்கு அவர் எப்படி காட்சியளிக்கிறாருன்றது எவ்வளோ அழகாக கம்பர் சொல்கிறாரு பாருங்க. தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயலிவன் மேனி என்பார், பூவையே புருவம் என்பார், மயல் உடைத்து உலகம் என்பார், மானிடன் நல்லன் என்பார், கயல் பொதி கடலில் வைகும் கடவுளே காணும் என்பார். கம்பர் அப்படியே மேலே அடிக்கினே போகிறார். முதல்ல பார்க்குறவங்களுக்கு அவர் சாதாரணமாக தான் தெரியும், தயரதன் புதல்வர். இது யார் தான் சொல்லக்கூடாது, ஒரு தயரதன் அவருடைய புதல்வர் தான். இன்னொருத்தர் அவருடைய அழகை தான் பார்க்குறாங்க, தாமரை கண்ணன். இன்னொருத்தர் புயலிவன் மீனி என்றாங்க. சில பேர் மயலுடைத்து உலகம், நம்ம ஒழுங்காக தான் பார்க்குறோமா இல்லையா, இவர் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக தெரிகிறாரு. கடைசியில் இருக்கிறவங்களுக்கு தான் அவர் கடவுள்னு தெரியுது. கயல் பொதி கடலில் வைகும் கடவுளை காணும் என்பார். பாரதியாரை நீங்கள் கடைசியாக சொன்னார் பாருங்கள், கம்பர் ராமர் எப்படி பார்த்தாங்களோ அப்படி தான் பார்க்கணும். மற்ற புலவர்களுக்கும் கம்பருக்கும் பாரதியாருக்கும் இல்லாத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரை நம்ம தமிழ் கடவுளாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது போல் தமிழ் கடவுள் வந்துட்டு போனாங்கன்னா திருப்பி அவதரிக்கிறதுக்கு நாட்கள் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ கம்பர் வந்தார், அதுக்கப்புறம் வேறு யாருமே, பாரதியாருக்கு அப்புறம் யார் வந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேட வேண்டியது. அப்படி ஒரு தமிழ் கடவுள் அதான் நம்ம கருதுகிறோம். அந்த ஒரு இடத்துல தான் அவர் மற்றவருடைய புலவர்களை விட, ஆங்கில கவிஞர்களை விட நிச்சயமாக மேலோங்கி இருக்கிறவர் தான். அதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டாங்க. யாருமே அவர்கிட்ட நெருங்க முடியாது, அந்த அளவில் தான் இருக்கிறாரு. அதனால் நேரம் இப்போ அதிகம் இல்லை, உங்கள்கிட்ட ரொம்ப அதிகம் பேசணும் போல் இருக்குது. ஏன்னா இங்கே தான் என்னுடைய திறமையெல்லாம் காட்ட முடியும். ஆனால் ஒரு வாய்ப்பு இருந்தும் நேரம் இல்லாதனால இந்த அளவில் இதை முடிச்சுக்கிறேன். அறுவை தொடரும் அடுத்த நிகழ்ச்சியில். நன்றி ஐயா. இந்த தமிழ்துறையினுடைய என்னுடைய இனிய நண்பர்கள் அன்பர்கள் அவர்களுடைய வேண்டுதலின் பேரில் நான் இங்கு நிற்கிறேன். எனக்கு எப்பொழுதுமே இங்கு பேசுவதுங்கிறது கொஞ்சம் தயக்கம்தான். ஏன்னு கேட்டால் ரொம்ப வருஷமாக இங்கிலீஷ்லேயே பேசி தமிழ் சரளமாக தூய தமிழில் பேச முடியல. நான் ஆங்கிலம் கலந்து பேசினா நீங்கள் எல்லாம் அதுக்காக என்ன மன்னிக்கணும். இந்த தமிழ் இருக்கை ஆரம்பித்த காலத்தில் நான் இங்கே இருந்ததுனால இது எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை நினைவு கூர்ந்து என்னை இங்கு அழைத்து அந்த கட்டுரை தொகுப்பை என்னை வாங்கிக் கொள்வதற்காக இந்த அழைத்ததற்கு இந்த தமிழ் துறைக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இங்கு பாரதியை பற்றி எல்லோருமே நிறைய விஷயங்களை, நிறைய கருத்துக்களை கூறிவிட்டார்கள். அந்த பாரதி மகாகவி என்று சொல்கிற மாதிரி அவரை ஆசு கவின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய பாடல் உட்காந்து யோசித்து எழுதி அழுத்தி திருத்தி எல்லாம் அவர் எழுதலை. அவருடைய மனசிலிருந்து அப்படியே புறப்பட்டு வந்தது தான் அந்த கவிதை வரிகள். இந்த நந்தலாலா பாட்டை கூட நம்ம துறை தலைவர் அதை சொன்னாங்க. அது கூட அவர் ஒரு இதில் பஜன் பாடிக்கிட்டு போகும்போது அந்த நேரத்தில் அந்த பஜனில் இருக்கிறவங்க அவரை பாட சொல்லும்போது அவர் அந்த நிமிஷம் அந்த பாட்டை எழுதுகிறார். காக்கை சிறகிலே நந்தலாலா அப்படிங்கிற பாட்டு. அந்த பிரபஞ்ச கவி அப்படிங்கிறது மிகவும் பொருத்தமான வார்த்தை. இந்த சுப்பிரமணிய பாரதியார் தமிழர் புலம் பாரதியை என்றுமே மறந்ததில்லை. அவர்கள் எப்பொழுதுமே பாரதியை நினைவு கூர்ந்து பாரதியை அவருடைய உயரமான இடத்தில் வைத்து அவருடைய பிறந்த நாள், மறைந்த நாள் மற்ற எல்லாவற்றையுமே அவர்கள் நிகழ்ச்சி செய்து கொண்டாடுகிறார்கள். அது மிகவும் ஒரு நல்ல விஷயமாக நான் கருதுகிறேன். அதற்காக அவர்களை பாராட்டுகிறேன். அதோடு இல்லாமல் தொடர்ந்து எனக்கு பிறகு ப்ரொஃபஸர் நளினி அவர்களும், அவர்களை தொடர்ந்து ப்ரொஃபஸர் சுடலைமுத்து ஐயா அவர்களும் இந்த துறையை மிகவும் மேலே கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இப்பொழுது புல முதன்மையராக இருக்கும் சுடலைமுத்து ஐயா அவர்கள் இதை எந்த அளவுக்கு முன்னேற்றி இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தமிழ்துறை பேராசிரியர்கள் என் மீது மிகவும் அன்பு கொண்டவர்கள்.
ஆராய்ச்சி மாணவர்கள் என் மீது மிகவும் அன்பு கொண்டவர்கள். இன்னும் என்னை நினைத்து பார்க்கிறது எனக்கு மிகவும் அபூர்வமான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா இந்த உலகம் இன்னைக்கு நடக்கிறத நாளைக்கு மறந்து போகிற விஷயம் உலகமாக இருக்கிறதுனால இதை நான் உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி இந்த துறை மேலும் மேலும் வளர வேண்டும் என்று கூறி இந்த இருக்கை மேலும் மேலும் உயர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். புல முதன்மையர் என்ற முறையில் சுப்பிரமணிய பாரதியார் தமிழியர் புலம் நடத்தும் பாரதியாருடைய 103ஆம் ஆண்டு இந்த நினைவு நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து சென்றிருக்கக்கூடிய மாண்புமிகு துணைவேந்தர், இயக்குனர், இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நான் மிகவும் நேசிக்கிற இத்துறையினுடைய மேனாள் புல முதல்வர் பேராசிரியர் மேடம் சந்திரிகா அவர்களே, துறைத் தலைவர் கருணாநிதி சார், ரவிக்குமார் சார், மற்ற ஆசிரியர்கள், நண்பர்கள், வந்திருக்கக்கூடிய நண்பர் சீனு தமிழ்மணி சார் அவர்கள், இங்கே சிறப்பு ஒரு கலந்துரையாடல் வழங்க இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய பஞ்சாங்கம் சார், அனைவரையும் நான் கருணாநிதி சாரோடு இணைந்து நானும் வரவேற்று மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிகமாக இன்று பேசுவதற்கு நேரமில்லை. ஏன்னா இல்லை, ஒரு 11:30க்கு நானும் மேடமும் இன்னொரு மீட்டிங், விசி போகிற மீட்டிங் போகணும். இருந்தால் கூட என்னுடைய ரோல் இங்கே ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பாரதி இருக்கை இருக்கு இல்லையா, அது சென்ற ஆண்டு இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனாள் துணைவேந்தர் குர்மித் சிங் சார் அவருடைய முயற்சியினால் இங்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது மேடம் சந்திரிகா மேடம் புல முதன்மையராக இருந்து அருமையாக துவக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது. பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட இன்னும் இதில் இன்னும் நிறைய நிகழ்வுகள் நடக்கணும். 10 ஆண்டுகளுக்கு நமக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு நிதி உதவி வழங்கப்படும் என்ற உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கிறது யூஜிசியிலிருந்து. ஓராண்டிற்கான நிதியை மட்டுமே நாம் பெற்றிருக்கிறோம் இதுவரைக்கு. 10 ஆண்டுக்கான நிதியை பெற்று அதன் மூலமாக நிறைய இது போன்ற நல்ல நிகழ்வுகளை, பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நடத்தலாம். அதன் மூலமாக மாணவர்களுக்கு இந்த துறைக்கு நிறைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை கிரியேட் பண்ணலாம், நிறைய உதவிகள் பண்ணலாம், நிறைய பேருக்கு பிரபா மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இதெல்லாம் இன்னும் செய்யணும். இதுவரைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இருக்கையினுடைய பொறுப்பாசிரியர் அன்பிற்குரிய ரவிக்குமார் சார் அவர்களுக்கு என்னுடைய மிக நிறைவான பாராட்டுதலை அவருக்கு நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் அவருக்கு வேண்டுகோளும் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன். துறைக்கு வந்த போதெல்லாம் அவர் பார்க்கும்போதெல்லாம் சில வேண்டுகோளை வச்சுருப்பேன். இந்த வேண்டுகோளை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லலை, அவருக்கு என்ன வேண்டுகோள்னு தெரியும். அந்த வேண்டுகோளை அது துறை தலைவருக்கும் தெரியும். அதனால் ரவிக்குமார் சார்ட்ட அந்த வேண்டுகோளை மீண்டும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி இந்த இருக்கையினுடைய நிகழ்வு இன்னும் வேகமாக நடைபெறணும். அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த நிதி உதவி பெறுவதற்கான பணிகளை செய்து நிதியை பெற்று இன்னும் சிறப்பாக நடத்தணும். அதற்கு 2 பேர், ஒரு அசோசியேட், ஒரு அசிஸ்டன்ட்ஸ் 2 பேர், பிரபா, இன்னொருத்தர் யார் சார், ஜெயபாரதி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் நிறைய, அவங்க பிரபாவுடைய அந்த பங்களிப்பு இன்றைக்கி நான் பார்க்குறேன் புத்தக வெளியீட்டின் மூலமாக. அதனால் இன்னும் நிறைய செய்யணும். அந்த அவருடைய டீமுக்கு இது என்னுடைய
வேண்டுகோள், துறை தலைவரோட சார்பாகவும் நான் கேட்குறேன் வேண்டுகோள், இன்னும் நிறைய செய்ய வேண்டும். அடுத்த நிதி உதவி, அந்த பங்கு 2ஆம் ஆண்டுக்கான அந்த நிதி உதவியை ஒரு காலக்கெடு, நான் 3 மாதம் அவருக்காக ஒரு காலக்கெடு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 1 மாதத்துக்குள்ள அறிக்கை சமர்ப்பித்து 3 மாதத்திற்குள் அடுத்த ஆண்டிற்கான நிதி உதவியை பெற வேண்டும். அதற்கான முயற்சியை நீங்கள் வேகமாக எடுக்கணும்னு மீண்டும் ஒரு முறை உங்களை வேண்டி நான் கேட்டுக்கொள்கிறேன் ரவிக்குமார் சாருக்கு. அதே நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்கள். மிக சிறப்பாக இந்த நிகழ்வை இங்கே செய்திருக்கிறார், அவருக்கு பாராட்டுக்கள். அடுத்து இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஒரு பாரதியார் இருக்கக்கூடிய இந்த துறையில் கிட்டத்தட்ட ஒரு 100 PhD கிட்ட நம்ம முடிச்சிருப்போமா சார்? அதுக்கு மேலேயா? 150 மேலே, அதாவது PhD இந்த துறையில், பல்கலைக்கழகத்திலே அதிகமான PhD இங்கே தான். இப்போ அதை நாம் ஒரு பகுப்பாய்வு செஞ்சோம் அப்படின்னா அதில் பாரதியார் பற்றிய விஷயங்களை, பாரதியார் தொடர்புடைய ஆய்வுகளை எத்தனை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பகுப்பாய்வு பண்ணேன்னா அதனுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும்னு அது நீங்களும் உங்களுடைய ஆசிரியர்களோட முடிவுக்கே விடுறேன். அதனால் துறை தலைவருக்கு ஒரு வேண்டுகோளை வச்சேன். இப்போது லாஸ்ட் டைம் அட்மிட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இனிமேல் வரக்கூடிய PhD ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாரதி தொடர்பான, பாரதியோடு சமகாலத்தில் வாழ்ந்த வஉசி போன்ற மற்றவர்களுடைய ஒப்பீடு ஆய்வு, பாரதி படைப்புகள் பற்றிய ஆய்வு இன்னும் அடுத்த நிலைக்கு இங்கே அவங்க சொன்னாங்க. கணிப்பொறி தமிழ், பாரதியார் இதே கணிப்பொறி மூலமாக உலகம் கொண்டு போகணும்னு நான் விருப்பப்படுறேன்னு. அந்த விருப்பம் அதையும் கூட இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு நீங்கள் நிறைய பாரதியாருடைய இந்த பெயரையும் புகழையும் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லணும். அதுதான் இந்த இருக்கைக்கு நாம் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய அந்த கான்ட்ரிபியூஷன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறைய கான்ட்ரிபியூஷன், எங்கே நிறைய ரிசர்ச் மூலமாக, ஆய்வுகள் மூலமாக அதை செய்யணுங்கிற அந்த வேண்டுகோள். அதே நேரத்தில் இங்கே நிறைய புத்தகங்கள், கட்டுரை, அதாவது இதுக்கு முன்னால் நடந்த கருத்தரங்கத்தினுடைய கட்டுரை தொகுப்பு வந்திருக்குது. தமிழிலிருந்து மலையாளத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்த பிரபா மற்றவர்களுடைய புத்தகங்கள் வந்திருக்கு. அதோடு சேர்த்து இன்று நம்மளுடைய சுசில்குமாரனுடைய புத்தகம், அருமையான ஒரு புத்தகம் இங்கே, அதையும் இந்த தருணத்தில் சிவகங்கை நாட்டுப்புற தெய்வங்கள் என்ற அந்த நூல் வெளியீட்டு விழாவும் இந்த நேரத்தில் நடந்திருக்குது. அதுவும் எனக்கு மகிழ்ந்த மன நிறைவு. உங்கள் அனைவரு சார்பாக, அவர் எங்கள் சுசில்குமார் இங்கே போயிட்டு இருக்காரா? அந்த இருக்கார். ஸோ அவருக்கு உங்கள் அனைவர் சார்பாக பாராட்டுகள். ஆனால் பாராட்டுற அதே சமயத்தில் இன்றைக்கி துணைவேந்தர் கையால் அவர் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த மேடையில் அவர் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறார், பாராட்டப்பட்டிருக்கிறார். இதே போல் பாராட்ட இங்கே இருக்கக்கூடிய அத்துணை ஆய்வு மாணவர்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் நீங்களும் செய்யணும். நீங்களும் அதற்கு தகுதி உள்ளவங்கள். உங்கள் ஆய்வு, உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை புத்தகங்களாக கொண்டு வாங்க. நீங்கள் எழுதுகிற புத்தகங்கள் தான் நீங்கள் வாழ்ந்த பின்னும் உங்களை பற்றி பேசும். நாம் இந்த அப்துல் சமூது மஜித் மீட்டிங்கில் கூட நான் சொன்னேன், இப்பவும் நான் சொல்கிறேன், நாம் வாழ்ந்த பின்பு நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னா நாம் செய்த காரியங்களை விட நாம் எழுதிய எழுத்துக்கள் நிறைய பேசும். பாரதி இன்னும் நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறார், அவர் எழுதிய எழுத்துக்கள் தான். அதனால் நீங்கள் எழுதிய எழுத்துக்கள், நீங்கள் படைக்கக்கூடிய படைப்புகளை புத்தகங்களாக நீங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வரணும். அத்தனை ஆய்வாளர்களும் மற்ற மாணவர்களும் கொண்டு வரணும். அதற்கு துறை தலைவரும் துறை போல முதல்வராகிய நானும் மற்ற ஆசிரியர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம். நிறைய மேடைகளை உருவாக்குவோம். துணைவேந்தர் போன்ற பெரிய அதிகாரி அம்மா, சந்திரிகா அம்மா போன்றவர்களை அழைத்து உங்களுக்கு ஹானர் பண்ணி உங்கள் புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம். அதை நிறைய செய்யணும்னு நான் உங்களெல்லாம் வேண்டிக்கிறேன். அடுத்து இன்றைக்கி சுசில்குமார், ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு சுசில்குமார் மாதிரி அத்தனை ஆய்வாளர்களும் இங்கே வரணும். அடுத்து ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, பாரதி எனக்கு ரொம்ப அது என்னென்னு, நாம் யாரை நேசிக்கிறோமோ, இந்த ஐயா சொன்னார், நம்ம டைரக்டர் சார் கிளமன் சார் சொன்னார், சுசிலா அம்மா பாடல்களை நேசித்தாங்க. ஒரு காலத்தில் சுசிலா அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்கன்ற மாதிரி, அது மாதிரி எனக்கும் நான் பாரதியாரை ரொம்ப நேசித்தேன். அது என்னன்னு தெரியல, என் வாழ்க்கையில் பாரதியார் எனக்கு மிகப்பெரிய நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார். அது என்னோட நிறைய வெளிப்படுத்தியிருக்கிறார். நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன், இப்போ சொல்ல நேரம் இல்லை.
அதனால் பாரதியாருடைய கருத்துக்கள், அவருடைய பின்பற்றுதல் என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய உயர்வுகள் எல்லாம் கொடுத்துருக்கு. அதில் சமீபத்தில் நான் பெற்றது தான் இங்கே இருக்கக்கூடிய புல முதல்வராக நாங்கள் இருக்கிறதுக்கும் இந்த பாரதியினுடைய ஆசீர்வாதமும் எனக்கு காரணம். ஏன்னா நான் பாரதி பிறந்த மண்ணிலிருந்து மட்டுமில்ல, ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சிடுறேன். பாரதியினுடைய பூர்வீகம் என்ன அப்படின்னா சிவலப்பேரிங்கிற ஒரு ஊர். என்னுடைய பூர்வீகமும் சிவலப்பேரி. நான் சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் தாத்தாக்கு பேரை சிவலப்பேரி குடும்பத்தார். இங்கே நாங்கள் சிவலப்பேரியில் இருக்கக்கூடிய தெய்வம் നിങ്ങൾക്ക് தெரியும், சுடலை மாட சுவாமி தான் சிவலப்பேரி. அது சினிமா கூட வந்திருக்கு, சிவலப்பேரி பாண்டி. அங்கே இருக்கக்கூடிய அதுதான் எனக்கு பூர்வீகம். என்னுடைய தாத்தாவனுடைய பூர்வீகம். அங்கேருந்து தான் புலம்பெயர்ந்து தொழிலுக்காக எங்களுடைய பிற்காலத்தில் பிற இடத்துக்கு நாங்கள் இன்னொரு இடத்துல விவசாயம், மற்ற பால் மாடு வளர்க்குறது, இப்படி தொழிலில் நான் அதிலிருந்து எனக்கு பாரதியார் அடுத்த நிலைமைக்கு அவர் பாரதியார் வந்த புதுவைக்கே என்னை வர வச்சு அவர் பேரில் இருக்கக்கூடிய இந்த பாரதியார் குலத்திற்கும் என்னை வர வச்சு அவர் தான் என்னை அழகு பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பாரதியாரை இந்த நேரத்தில் என்னோடு இருந்து புதுமை பெண் பாரதி அவர் படைத்தது மட்டுமல்ல, ஒரு புதுமை பெண்ணை உருவாக்கி என்னுடைய வாழ்க்கை துணைமையாகவும் பாரதியார் எனக்கு கொடுத்தவர். நான் அதை பற்றிலாம் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சொல்லி அதெல்லாம் போர் அடிக்க விரும்பலை. அதனால் பாரதியார் இங்கே சொன்னார்ல, கடவுளாக வழிபட வேண்டும் என்று கிளமன் சார் சொன்னார். அதை நான் ஃபஸ்ட் இயருக்கு சொல்லுவார், முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக. என்னுடைய மனைவி பேர் அவங்களுக்கு உண்மையான பேர் வேறு பேர். கல்யாணத்திற்கு அப்புறம் நான் என் மனைவியினுடைய பெயரை பாரதின்னு பேரை மாற்றிட்டேன். ஏன் அப்படின்னா பாரதி மேலே அவ்வளோ பற்று எனக்கு. அவங்கள நான் பாரதின்னு தான் கூப்பிடுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே அவங்க பாரதின்னு கூப்பிட வச்சேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையில் எப்படி செல்லம்மாவை பாரதி வச்சுருந்தாரோ ஒரு காலகட்டத்தில் இருந்தால் கூட நான் ரொம்ப ஏன்னா என்னோட நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது. நான் எப்படி பாரதியார் கஷ்டத்தில் உலகமெல்லாம் சுற்றினாரோ நான் அப்படி கஷ்டப்பட்டவன். நான் அந்த கந்து வட்டியின கடன் வாங்கி எங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்டவர். நான்லாம் தெருவில் நின்னவங்க. துணைவேந்தர் சொன்னார் இல்லையா, அச்சமில்லை அச்சமில்லைன்னு, அந்த மாதிரி அதற்கெல்லாம் கலங்காமல் சொந்த வீட்டை இழந்தும் கூட பயப்படலை, அப்போ கூட அச்சப்படலைங்க. அப்போவும் பாரதியார் எங்கூட இருந்தார். இன்றைக்கி 1க்கு 2 வீடு இருக்குது. அதுவும் பாரதி கொடுத்த அந்த தைரியத்தினால் வளர்ந்தது தான். 2 வீடு நீங்கள் நினைக்கிற வீடு இல்லை. என் மனைவி மூலமாக எனக்கு வந்த ஒரு வீடு, என் தந்தை கொடுத்த ஒரு வீடு. இல்லை நான் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, செல்லம்மா எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி என்னோட வறுமையில் பாரதி என் மனைவியும் கஷ்டப்பட்டாங்க அந்த வார்த்தையை நான் சொன்னேன். ஆனால் அந்த கஷ்டத்தில் என் மனைவி அவருடைய அப்பா ஆசிரியர், அப்போ உள்ள ஆசிரியர், தமிழாசிரியர், என் மாமா மனைவியோட அம்மா, அவங்க வசதியாக இருந்த வாழ்த்தத்துலேருந்து எனக்கு வாக்கப்பட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க. ஆனால் அந்த கஷ்டத்தில் என்னோட துணை இருந்தாங்க. அதைத்தான் நான் அவங்கள ரொம்ப நான் நேசிக்கிறது. அதனால தான் பாரதியாரோட படங்கள் நிறைய பார்த்துருந்தா கூட ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன படம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பாரதியார் மனைவியோடு இருக்கும்போது செல்லம்மா உட்காந்துருப்பாங்க, பாரதி நின்றுக்கிட்டு இருப்பார். அது இல்லையா, அந்த அது நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா காலத்து படத்தெல்லாம் பார்த்து எங்கேயுமே கணவர் தான் உட்காந்துருப்பார், மனைவி நின்றுட்டு இருப்பாங்க, சமமாக உட்கார மாட்டாங்க. ஆனால் அப்போவே பாரதியார் அப்படி பண்ணார். அதெல்லாம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயங்கள் நிறைய. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, பாரதி என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் இருந்து என்னை வழி நடத்துவார். அதனால தான் அவருடைய பூர்வீகத்திலிருந்து அவர் எப்படி இருந்து ஊரெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தாரோ அது மாதிரி நானும் கஷ்டப்பட்டு. நான் நேற்றுக்கு யார்கிட்ட நம்ம அந்த தம்பிகிட்ட கூட சொல்லிட்டு வந்தேன்,
பிரதீப்ட நேற்று இது வெளியில் போயிட்டு வரும்போது, நான் ஒரு 3 மாதம் கல்கத்தாவில் போயிட்டு தங்கியிருந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக கூட ஒர்க் பண்ணேன் எம்காம் முடிச்சதுக்கப்புறம். 62 வயசு ஆச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட 34 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் எனக்கு. அதில் நான் பட்ட கஷ்டங்களும் நிறைய, நான் கேட்ட பெருமைகளும் நிறைய. எல்லாத்தோடும் பாரதி என்னோட துணை இருந்தார். நான் அதனால் கிளமன் சார் சொன்ன வார்த்தையோடு முடிக்கிறேன். அதனால தான் பாரதி எனக்கு கடவுள் தான். அவர் நினைக்க சொன்னார், பாரதி எனக்கு கடவுள் தான். எப்போ நாம் யாரை முழுமையாக நினைக்கிறோமோ பின்பற்றுகிறோமோ அவர்கள் நம்மோடு இருந்து நமக்கு வழி நடத்துவார்கள். பாரதி என்னை வழி நடத்துகிறார். அந்த பாரதி என்னுடைய வழிநடத்தலின் பேரில் முதன்மையாராக இருந்து உங்களுக்கு வழி நடத்துகிறேன். அதற்கு நீங்கள் எல்லாம் என்னோடு ஒத்துழைக்கணும். இந்த துறையை மிகப்பெரிய நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும். அதற்கு உங்கள் அனைவரும் துணையோடு செய்ய வேண்டும். அதற்கு இந்த ஒரு சிறு இருக்கை குர்மித் சிங் சாரும் சந்திரிகா மேடம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் பெரிய பெரிய நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஏற்பாடு செய்த ரவிக்குமார் சார், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.